அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.2ல கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ இங்கே இன்டெக்ரல் sin ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்கிறதுனால நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எதை நம்ம ஃபஸ்ட்டு டீன்னு எடுக்கலாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்ன? ஐ லேட். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்கா? இல்லை. லாக் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கான்னா எஸ் இருக்குது. இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது. ஸோ அப்போ அதை தான் நம்ம டீன்னு எடுக்கணும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ ப்ளஸ் இது பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, டிடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி பை டிஎக்ஸ். ஸோ இப்போ நமக்கு இதில் டிஎக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த ஏ டிஎக்ஸு இங்கே போயிடும். ஏ இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். டிடி பை ஏன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூவில் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஷின் எழுதிக்கங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. நான் இப்போ அடுத்த ஸ்டெப் மட்டும் எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக டீன்னு எடுத்திருக்கோம். இன்ட்டு காஸ் ஆஃப் டி இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ டிடி டிவைடட் பை ஏன்னு கிடைக்குது. ஸோ இப்போ 1/a காமனாக வெளியே எடுத்துடுறேன். இன்டெக்ரல் sin t cos t into dt. அகைன் நமக்கு என்ன வருதுன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒரே வேரியபிள் தான். சிம்பிளாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா sin 2t ஃபார்முலா என்ன? 2 sin t cos t. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கே sin 2t cos t இருக்குது. இங்கே 2 மட்டும் இருந்ததுன்னா இங்கே ஒரு 2 மட்டும் இருந்தது அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணலாம்? sin 2tன்னு ஒரே டேர்மாக எழுதிக்கலாம். அதனால் என்ன பண்ணுறோம்? மேலேயும் கீழேயும் 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? 1/2a இன்ட்டு இதுக்கு sin 2tன்னு எழுதிக்கலாம். இப்போ sin 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா sin 2t சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் காஸ். ஆனால் sin 2t இருக்கும்போது மைனஸ் காஸ் 2t டிவைடட் பை அகைன் ஒரு 2 வரணும். ஓகேவா? ஸோ அது ஃபார்முலா இன்டெக்ரல் சைன் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் டிவைட் பை ஏ. நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணுவோம். ஆனால் இன்டெக்ரேஷனில் இந்த வேல்யூ டிவைட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அது ஃபார்முலா. இப்போ இங்கே sin 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இன்டெக்ரேட் பண்ணுறோம். பண்ணால் மைனஸ் காஸ் 2t டிவைட் பை 2ன்னு கிடைக்குது. ப்ளஸ் சி. இப்போது டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/4a மைனஸ் ஏ வெளியே வச்சுக்கலாம். இன்ட்டு காஸ் 2t ப்ளஸ் சி. இப்போ காஸ் 2tன்னு இருக்குது. ஆனால் நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? வேரியபிள் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ டீயோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். டி என்னென்னு எடுத்தோம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்திருக்கோம். அப்போ காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இங்கே முன்னாடி 2 வரணுமா? காஸ் 2 டீக்கு மட்டும்தான் நம்ம ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.